ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ட்ரிக்கி எடிட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட்னு சொல்ல முடியாது, பிளாக் ரெசின்னு ஒரு கேமு. இதில் நம்ம கால் ஸ்டோன் ஃபார்ம் எப்படி பில்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸி. பாருங்கள், இது சாமி பசங்க வேறு எங்கே போனாலும் வந்துடுறாங்க. இது டெசர்ட்டில் இருக்கிறவனுங்களும் அறியவே மாட்டுறானுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எந்த இடத்துல பில்டு பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பில்டு பண்ணிக்கலாம், செடியெலாம் கிளியர் பண்ணிக்கலாம். எதுவும் இருக்கக்கூடாது, செடியெலாம் எதுவும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் எடுத்து நீங்கள் அப்படியே 3 பிளாக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். 3 பிளாக். அதுக்கப்புறம் சைடில் 2 பிளாக் வைக்கணும். அந்த காபிள் ஸ்டோன் 3 பிளாக் சைடில், இந்தாண்ட 2 பிளாக். 2 பிளாக்குக்கும் நடுவில் 2 பிளாக் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளாக்கை வச்சுட்டு அந்த பிளாக்கை எடுத்துட்டு திரும்பவும் இந்தாண்ட அந்த மாதிரி பண்ணணும். இதில் ஒரு பெட்டி தான் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறது பாருங்கள். அதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றிடுங்க, இந்த இடத்துல லாவா ஊற்றிடுங்க. இப்போ காபிள் ஸ்டோன் வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல லாவா ஊற்றிட்டு இந்த இடத்துல வாட்ரு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அப்சிடியன் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்புறம் தப்பாயிடும். நான் இப்போ இந்த இடத்துல ஏன் க்ளீன் பண்ணுறேன்னா, இடம்லாம் ஃப்ரீயாக இல்லை, அதனால தான் நான் இடத்த க்ளியர் பண்ணுறேன். ஐயோ, இது வேறு இங்கே வந்துச்சு. சரி வச்சுப்போம். சரி, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அது இப்படி வச்சு பண்ணால் வந்துருச்சு எனக்கு. நான் அப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலை. அதனால தான் நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. சரி, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத உடச்சிப்போம், அந்த இதுவும் உடச்சி. இப்போ காபிள் ஸ்டோன் இங்கே ஒன்று வைக்கணும். ஒன்று என்னங்க இது 3 இது நான் வேறு பாருங்கள். எங்க இந்த பூச்சி விஷம் பூச்சிங்க, என்கிட்ட இருக்கவே கூடாது. எப்போ சாவு அரே சாவச்சிட்டேன். இப்போது அதை வச்சுட்டு திரும்ப வைக்கணும். வைங்க, இப்போ அதே மாதிரி வைங்க. வச்சிட்டிங்களா? இப்போ ரிப்பீட்டர் வைக்கணும். அதுக்கு எனக்கு இடம் பத்தலை, அதனால் இடத்த கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னுமே இடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் இடம் கிளியர் பண்ணிப்போம். பார்ப்போம், இருங்க. இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால் கிளியர் பண்ணி தான் ஆகணும். சரி, மேபி பண்ணணுன்னா பண்ணிப்போம். இப்படி ஒன்று நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். இது மேலே ஏறிட்டு இப்படி ஒன்று வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள்? ஐயோ தெரியாது, வச்சிட்டோனே. இந்த பிஸ்டனை அப்படியே இப்படி வச்சுன்னு வரணும். எப்படின்னா கிராஸ் வைஸாக வச்சுன்னே வாங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம், ஆனால் ஒரு லிமிட் வரைனா 7 10 வரையும் வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த லாஸ்ட்டு பிஸ்டனுக்கு நேராக ஒரு பிளாக்கை உடச்சிட்டு அது உள்ள ஒரு டார்ச் ஒன்று வைக்கணும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது, நான் வச்ச மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ அந்த நடு பிளாக்கில் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் இது போட்டுக்கிறேன், ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை. இதை இப்படி போட்டுட்டு அப்படி போட்ட உடனே ரிப்பீட்டர் வைக்கணும். ரிப்பீட்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டோன்னே இந்த இடத்துல அப்படியே ஒன்று வைக்கணும். ஆனால் ஆன் ஆகுது, என்னன்னு தெரில, வர மாட்டேங்குதே. இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், வர மாட்டேங்குது. ஓ, இது அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க, வர மாட்டேங்குது. சரி, தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ தாங்க எனக்கு தெரியுது, அது ரெட் ஸ்டோன் டஸ்ட் வைக்கணுங்க. இப்போ தான் தெரியுது எனக்கு. நிறைய பேர் கமெண்ட்டும் போட மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. என்ன பண்ணுறது? பண்ணி தான் விடுங்களேன், கொஞ்சம் நல்லா இருப்பீங்க.
இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் ரீசெண்டாக தான். கொஞ்சம் 486 வியூஸ் போயிடுச்சு. பெருமையாக இது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முதல்ல அதிகமாக போன வியூஸ் வீடியோவை இந்த சேனலில். இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸ்மைலி பாய் 2.2 மைனஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, என்னாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருங்க, ஒன்று பண்ணணும். இருங்க, என்ன பண்ணுங்க, வச்சுட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வர ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரில. இருங்க, இந்த இடத்துல போக மாட்டேங்குது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஸ்வாடை வேறு விட்டேனே. இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரணுங்க ஸ்வாடு. சரி, போய் எடுத்துன்னு வருவோம் ஸ்வாடு. அதான் நம்ம வீடு. மேலே திட்டிதா வில்லேஜரோட வீடியோ தான் நான் பிடிங்கி வச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் கட்டுவோம் ஒரு வீடை. அதை கட்டிட்டு அதில் என்னென்ன பண்ணுமோ பண்ணுவோம். இதில் இருக்குதா? இல்லை, இதில் இல்லை, வேறு இதில் இருக்கணும். அதில் தான் இருக்கும். ஆமாங்க, அயனெக்ஸ் இதுலேயும் இல்லை. ஓ, அப்படின்னா மேலே இருக்குதா? நாங்கள் இது கீழே வந்து நினைக்கிறேன். வந்தாச்சு. அவ்வளோதான். அடானா இது ஒன்று இப்போ போகலாம். ஒரு அடி வந்துச்சு குட்டியா. அதான் தண்ணீரை ஸ்ட்ரெயிட்டாக ஏறி ஊற்றி கண்டிப்பான். எதுக்கு ஸ்டெப்ஸில் இறங்குவோம், நம்ம எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி குதிப்போம். என்ன அப்புறம் ஏதோ கடக்குட்டக்குன்னு சத்தம் இதெல்லாம் ஏறிங்க. எங்கள் அம்மா மிஷினில் உக்காந்துருக்காங்க, துணி தைக்கிற மிஷின். அதை வந்து துணி தைச்சிங்கிறாங்க. அதான் இப்போ நான் வீடியோ எடுத்து நைட்டு 9 மணி. சரி, இப்போ இதை உடச்சி விட்டணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ திரும்பவும் நம்ம உடச்சோன்னா அது வரும். எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஓ, தெரியல, இருங்க பார்க்குறேன். இப்போ பாருங்கள், பிஸ்டன் வைக்கிறேன் பாருங்கள். இது சென்சிட்டிவிட்டி இதுக்கு தான் அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வச்சு வர்றோம்ப்பா. நிறைய பேர் என் கூட விளாட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா? படுறதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து மல்டிப்ளேயர் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மெயிலு. அது தொட்டு நீங்கள் சர்வருக்குள்ளே வந்துடுங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன். வந்தீங்கன்னா 2 எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ப்ளே பண்ணலாம். பேர் அந்த சர்வருக்கு பேர் வந்து ஏன்னா வைக்கலான்னு இருக்கிறேன். எஸ்எம்பி எல்கேன்னு வச்சிடலான்னு இருக்கேன். எல்லுனா எங்கள் அண்ணன் பேர் லோகேஷு, கேனா என் பேர் குமரன். சரி, வச்சிருவோம். இது சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரெட் ஸ்டோன் டஸ்ட் வைக்கணும். ஓ, அவ்வளோதானா? தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிக்கோங்க. இப்போ இதை உடச்சிட்டு ரெட் ஸ்டோன் டஸ்ட் வைக்கணுங்க. ஸ்டோன் டஸ்ட் பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ரெட் ஸ்டோன் டஸ்ட் வச்சுட்டு அங்கே போய் பிஸ்டன் வச்சா வேலையே முடிஞ்சிது. கத்தம் தான். இப்போ அவ்வளோதான் வைக்க போகிறோம். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தள்ளிச்சு, ஒரே பிளாக் தான் தள்ளிச்சு. இப்போ நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். மேலே போய் அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? சூப்பர். இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுற தப்பு மட்டும் பண்ணுறதீங்க, நான் ஒரு கோளாறு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு வந்து லைக் வரணும், சப்ஸ்கிரைப்